ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஹர்னி கடந்த 22 நாளாக நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டதுனால எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம நேற்று பார்த்தோம். நேற்று அவங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 67 கிலோ 250 கிராம் இருந்தது. அந்த ஒன் டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து லிக்விடாக தான் ஆகாரம் எடுத்துக்கிட்டாங்க. எப்போவுமே நம்ம வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது அன்றைக்கி ஃபுல்லாகவே அவங்க லிக்விடாக எடுத்துக்கணும். எது மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், ஹனி லெமன் எடுத்துக்கலாம், இளநீர் எடுத்துக்கலாம். ஜூஸஸாக வந்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறுநாள்லேருந்து நம்ம டயட் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் அவங்களுக்கு எடை போட்டு பார்க்கும்பொழுது 67 கிலோ 150 கிராம் இருக்குது. ஏன்னா மின்னாள் ஃபுல்லாகவே வந்து அவங்க லிக்விடாக எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அதனால் ஒரு 100 கிராம் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்குது. இன்னிலேருந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி ஏற்படும், நல்ல ஆரோக்கியமாக டெய்லி சாப்பிட்றதுனால ஒரு 20 நாளில் 4 கிலோ குறையுதுன்னா அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாமே, இப்போ எதுக்கு நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த முதல்ல ஒரு 4-5 கிலோ அப்படின்றது நீங்கள் ஜங்க் ஃபுட்லாம் எதுவும் சாப்பிடாம ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹரிணிக்குன்னு இல்லை, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வெயிட் குறையும். ஆனால் இந்த ஒரு 4-5 கிலோக்கு அப்புறமா வெயிட் குறையிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் குறையக்கூடிய வெயிட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், டெத் ஸ்லோவாக இருக்கும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி டயட் பிளானை மாற்றி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஹரிணி இந்த ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் சேலஞ்சை 60 நாளைக்கு எடுத்துக்க போகிறாங்க. இந்த 2 மந்த்ஸில் அவங்க எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அவங்களோட ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு டே நம்ம வந்து எடை போட்டுட்டோம், 67 கிலோ 150 கிராம் இருக்குது. இனி ஒவ்வொரு நாளும் அவங்க வெயிட் எவ்வளோ இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் அன்றைய வெயிட் பிளான் சேலஞ்சை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல்ல இதை வந்து நம்ம நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கலாம். இன்னைய டேட்டை போட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே சேலஞ்ச் அப்போ அவங்க இருக்கக்கூடிய வெயிட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிப்போம். இன்றைக்கி மார்னிங் நம்ம ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய ஒர்க் அவுட் என்ன பார்த்திங்கன்னா தோப்பு கரணம் போடுறது. இந்த தோப்பு கரணம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூலில் நமக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுப்பாங்க. ஆனால் அது பனிஷ்மெண்ட்டு கிடையாது, ஒவ்வொருத்தரோட பாடிக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒர்க் அவுட் தான். டெய்லி மார்னிங் வந்து ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன பசங்க அப்படின்றனால இது உங்களுக்கு ரொம்ப சிரமமாகவே இருக்காது. ஒரு 10 டைம்ஸ் போட்டு முடிக்கும்பொழுது கொஞ்சம் கை கால் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி கை கால் வலிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் கையை காலை நல்லா உதறி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பெயின் கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. ஆனால் டெய்லி நீங்கள் வேறு எந்த எக்ஸசைஸ் செய்யறதுக்கு முன்னையும், அதாவது நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, டெய்லி ஒரு 10 தோப்பு கரணம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் கொஞ்சம் வயசானவங்க தோப்பு கரணம் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் தாராளமாக ஒரு நாளைக்கு 10 தோப்பு கரணம் போடலாம். இது ஹோல் பாடிக்குமே கொஞ்சம் எக்ஸசைஸாகவே இருக்கும். கண்டிப்பாக டெய்லி இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி ஹர்னி பண்ண ஒர்க் அவுட் வந்து தோப்பு கரணம் போடுறது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுடு தண்ணியில் தேன் ஊற்றி கொடுத்துருந்தேன். இந்த தேன் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் போயிருந்தோம் இல்லையா, அப்போ அங்கே மாத்தூர் தொட்டிப்பாலம் கிட்ட ஒரிஜினல் தேன் விற்றுருந்தாங்க, அங்கேருந்து வாங்கினது. ஆனால் இது ஒரிஜினல் தேன் நம்ம வந்து குடித்தோன்னா தான் எஃபெக்ட்டு. ஏன்னா நிறைய இடங்களில் சக்கரை தண்ணி வெள்ளை தண்ணிலாம் கொடுக்குறாங்க. அது நீங்கள் தேன் வந்து ஒரிஜினலாக அப்படின்னு பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. நல்லா 1 ஸ்பூன் இருக்க மாதிரி தேனை டம்ளரில் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா சூடான தண்ணியை இந்த டம்ளரில் ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி காலையில் அவங்க எடுத்துக்கக்கூடிய ட்ரிங்காக இந்த சுடு தண்ணியில் தேன் கலந்து கொடுத்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஹரிணி முன்ன வந்து அந்த 22 டேஸில் வந்து அவங்க எடுத்தது மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து கொக்கோ மில்க் தான் எடுத்துக்கிட்டாங்க. 1-2 நாள் வந்து பாதாம் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் குறையணும். ஏன்னா இது வரைக்கும் இருந்த வெயிட் குறைஞ்சது வந்து ஈஸியாக குறைஞ்சிருச்சு. இனிமே வெயிட் குறைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸில் தான் போகும். அதனால் நம்ம அதோட டயட் பிளானை மாற்றிருக்கோம். மார்னிங் வந்து அவங்க சுடு தண்ணியில் தேன் கலந்து குடிக்கிறாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் நல்ல ஒரிஜினல் தேன் எப்படி கிடைக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் வாங்கி மார்னிங் வந்து கொடுக்கலாம். இது கூட லெமன் கலந்து கூட கொடுக்கலாம். இப்போ அரணிக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால நான் லெமன் வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 11 மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் இருக்க மாதிரி அன்னாச்சி பழம், ஒரு 2 பீஸ் இருக்க மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருக்க மாதிரி தர்பூசணி, ஒரு 2 பீஸ் இருக்க மாதிரி பப்பாயா, கொஞ்சமாக திராட்சை கொடுத்துருக்கேன். இது அவங்க 11 மணிக்கு நல்லா மென்று சாப்பிடணும். ஜூஸாக குடிக்கிறத விட நம்ம பழங்களை மென்று சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி மென்று சாப்பிடும்போது நமக்கு சீக்கிரமாக பசிக்காது.
அதனால தான் நம்ம வந்து ஃப்ரூட்ஸை மென்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது. டைம் கிடைக்கல மட்டும் நீங்கள் ஜூஸாகவே எடுத்துக்கோங்க. இப்போ ஹரிணி டயட் பிளான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகுல அவல் கிடைக்குது, அதே மாதிரி கம்பில் அவல் கிடைக்குது. சரி அது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய அவல் வகைகளை நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா சிறுதானியமாக வாங்கி சாதமாக செஞ்சு கொடுத்தா இவங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அவல் அது மாதிரி உப்புமா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக சாப்பிடுவாங்கன்றதுக்காக பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சிறுதானிய சப்பாத்தி மாவும் உங்களுக்கு இப்போ கடைகளில் கிடைக்குது. சோளம், கம்பு, கெவுரு இதெல்லாம் சேர்த்தே உங்களுக்கு அரைச்சி இது மாதிரி பேக்கெட் பண்ணி வைக்கிறாங்க. அது மாதிரி சப்பாத்தி மாவு வாங்கி நீங்கள் சப்பாத்தியும் செஞ்சு சாப்பிடலாம். அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து சோள அவலில் அவங்களுக்கு வந்து உப்புமா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் என்ன காய்கறிகள் வேணால் செய்யலாம். நம்ம நார்மலாக உப்புமா செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா கடாயிலே தண்ணி ஊற்றி நம்ம செய்வோம். இது அவல் வந்து சீக்கிரமாக வந்து ஊறிடும் அப்படின்றதுனால நீங்கள் எவ்வளோ அவல் எடுத்துக்கிறீங்களோ அதை முதல்ல ஊற வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் அதை அப்படியே உலர்த்திடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வதக்கக்கூடிய காய்களில் கூட சேர்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொலன்னு இருந்தால் பசங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி இருந்தால் பசங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. இதுதான் அருணி இன்றைக்கி எடுத்துக்கிட்ட மதியானம் லஞ்சு. இப்போ மார்னிங்லேருந்து அவங்க நைட்டு வரைக்கும் அவங்க அவ்வளோ வேலை செய்ய போகிறது கிடையாது. டிவி பார்ப்பாங்க, ஃபோன் பார்ப்பாங்க. அதனால் இந்த டயட் பிளான் அவங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா இது மட்டும்தான் ஆகாரமா, அப்புறம் குழந்தைக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அவங்களுக்கு நல்லாவே எனர்ஜியாகவே இருப்பாங்க. அப்புறம் ஈவினிங் பசிச்சா மட்டும் அவங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இஞ்சி தட்டி போட்டு அந்த தண்ணியை நான் நைட்டு வந்து 1 டம்ளர் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு சிலருக்கு இந்த இஞ்சி தண்ணி குடிக்கிறதுனால வயிறு கபகபான்னு எரியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது இல்லையா? அது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் வெல்லம் தட்டி போட்டு நீங்கள் இந்த தண்ணியை நைட்டு குடிச்சிட்டு படுக்கிறது நல்லது. இந்த தண்ணி குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காண்டதுக்கப்புறமா படுங்க. இல்லை எனக்கு வந்து இந்த மத்தியானம் சாப்பிட்டு ஈவினிங் எதுவும் சாப்பிடாம நைட் வரும் இந்த ட்ரிங்க் குடிக்கிறது எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போ இந்த தண்ணி குடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்ன நீங்கள் நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸுக்கு வந்து கணக்கு கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃப்ரூட்ஸு உங்களுக்கு பசி ஆறுற வரைக்கும் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃப்ரூட்ஸு எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதுன்றது நீங்கள் மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் தட்டு ஃபுல்லாக நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு நம்ம இதை வந்து இன்றைக்கி நைட்டு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு மென்று சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 4 பீஸுக்கு மேலே, அது எந்த ஒரு ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் பனானா எடுத்தாலும் சரி, ஆப்பிள் எடுத்தாலும் சரி, திராட்சை எடுத்தாலும் சரி, இல்லைன்னா வந்து பப்பாயா எடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு 4 பீஸுக்கு மேலே உங்களால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது. வயிறு வந்து ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் அதிலேருந்து 1 மணி நேரம் கழித்து இந்த இஞ்சி தண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இதுதான் அருணி மார்னிங்லேருந்து இன்றைக்கி நைட்டு வரைக்கும் எடுத்த டயட் மெனுவாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் இந்த சின்ன குழந்தை, இந்த குழந்தைக்கு ஆகாரங்களை இவ்வளோ குறைக்கிறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்ச அளவுக்கு ரைஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னாலே வெயிட் லாஸ் அப்படின்றது ஈஸியாகவே நடக்கும். அது கூட நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் இது மாதிரி டயட் பிளான் நம்ம கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா நம்ம இறங்கக்கூடிய அந்த வெயிட்டானது பின்னாடி ஏறாமல் இருக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் இந்த வெயிட் லாஸ்க்காக இந்த டயட் பிளான் ஆகட்டும், ஒரு சின்ன சின்ன ஒர்க் அவுட் ஆகட்டும் நம்ம கண்டினியூ பண்ணுறது. இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட்டில் வந்து தோப்பு கரணம் போட்டோம். இப்போ எப்படி நம்ம வந்து ஸ்டார்டிங் ஒரு புள்ளியார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போமோ அதே மாதிரி டெய்லி நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் எந்த ஒர்க் அவுட்டாக வேணால் இருக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த தோப்பு கரணம்ன்றது கம்பல்சரி இருக்கணும். அதாவது ஆப்ஷன்லாம் கிடையாது, கம்பல்சரி. இந்த 10 முறை தோப்பு கரணம் போடுறது வந்து நீங்கள் ரெகுலராக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வார்ம் அப் இருக்க மாதிரி இருக்கும் அடுத்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. இனி டெய்லி வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸ் வந்து ஒவ்வொரு பாடியோட அந்த பகுதிகளை எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறோன்றதை இனி வீடியோவில் ரெகுலராக நீங்கள் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.